வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உப்பளம் தொகுதியில் நடைபெற்ற லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகம் திறப்பு விழாவில் திரளான இளைஞர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட உப்பளம் சாலை லட்சிய ஜனநாயக கட்சியின் புதிய அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி லட்சுமணன், அலெக்ஸ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்சி அலுவலகத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக உப்பளம் மைதானம் பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக வருகை தந்து தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை உற்சாகமாக வரவேற்றனர். இளைஞர்களின் திரளான பங்கேற்பு நிகழ்ச்சிக்கு கூடுதல் உற்சாகத்தையும் சிறப்பையும் அளித்தது. அலுவலக திறப்பு விழாவிற்காக உப்பளம் தொகுதிக்கு வருகை தந்த தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அப்பகுதியில் உள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் நகர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முதலுதவி சிகிச்சை பயிற்சி மையத்தை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் பார்வையிட்டு முதலுதவி பயிற்சி முறைகள் குறித்து அங்கு பணியாற்றும் நிபுணர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த தலைவரை அப்பகுதி மகளிர்கள் மலர்கள் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக பல்வேறு மாற்று கட்சிகளில் இருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். மொத்தத்தில் இந்த அலுவலக திறப்பு விழா உப்பளம் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அரசியல் மற்றும் சமூக செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக அமைந்தது. தற்காப்பு கலை போட்டியில் பதக்கங்கள் வென்ற மாணவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற 26வது தேசிய SQAY சாம்பியன்ஷிப் போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 22 மாநிலங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த 9 பேர் பதக்கங்களை வென்றுள்ளனர். இந்நிலையில் பதக்கம் வென்ற மாணவ மாணவிகள் பயிற்சியாளர் ஷிஹான் பாலச்சந்தர் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்க பதக்கம் மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். அதில் நீலவேணி என்ற மாணவி தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்றவரும் ஜூன் மாதம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டிக்கு தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மூடப்பட்ட AFT பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மூடப்பட்ட AFT பஞ்சாலை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி, 2026ஆம் ஆண்டுக்கான கேலண்டர் மற்றும் பரிசு தொகை வழங்கி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நலத்திட்ட உதவிகள் மூலம் மூடப்பட்ட பஞ்சாலை காரணமாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதார சிரமங்களை போக்குவதற்கான மனிதநேய முயற்சியாக இந்நிகழ்ச்சி அமைந்தது. ஆரோவிலில் நடந்த பொங்கல் விழாவில் உள்ளூர் வாசிகளுடன் வெளிநாட்டினர் ஏராளமானோர் உற்சாகமாக பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே சர்வதேச நகரமான ஆரோவிலில் மோகன கலாச்சார மையத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் வெளிநாட்டினர் பாரம்பரிய முறைப்படி சேலை அணிந்து கொண்டு பங்கேற்றனர். உள்ளூர் பெண்களுடன் இணைந்து கரும்பு, காய்கறிகள் விநாயகருக்கு படையிலிடப்பட்டு மண்பானையில் பொங்கலிட்டனர். சமைக்கப்பட்ட பொங்கல் பங்கேற்ற வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியொட்டி உரியடித்தல், கயிறு இழுத்தல், கும்மியடித்தல், நாட்டுப்புற நடனம் போன்ற தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை விளக்கி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. வெளிநாட்டினர் கூறுகையில், தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகையின் அனுபவத்தை அறிந்து கொள்ள வந்தோம். பொங்கல் விழா எங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும்படி அமைந்தது. இந்த பொங்கல் விழா குறித்து எங்கள் நாட்டில் உள்ள மக்களுக்கு எடுத்துரைப்போம் என்றனர்.
விழா ஏற்பாடுகளை மோகன கலாச்சார மைய இயக்குனர் பாலசுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி, காரைக்கால் பிராந்தியங்களில் மதுக்கடைகளை நாளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருவள்ளுவர் தினத்தையொட்டி மது விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் இயங்கி வரும் கள், சாராயம், அனைத்து வகை மது கடைகள் 16ஆம் தேதி மூட வேண்டும். மீறுவோர் மீது கலால் சட்ட விதிகள் 1970 படி நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள அரசு ஊழியர்களின் விவரங்களை கேட்டு அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான அறிவிப்புகள் அடுத்த சில வாரங்களில் வெளியாக உள்ளது. தேர்தல் பணியில் பல்வேறு அரசு துறைகளை சேர்ந்த ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள ஊழியர்கள் பட்டியலை வரும் 19ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்தல் பணிக்காக பரிந்துரை செய்யப்படும் ஊழியர், அவரின் தொகுதி, வாக்காளர் அடையாள அட்டை, மொபைல் போன் எண், மாற்றுத்திறனாளி விவரம் உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டுமென கணக்கு மற்றும் கருவூலகத்துறை இயக்குனர் ஷேக் மொய்தீன் அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். நெட்டப்பாக்கத்தில் பாஜக சார்பில் பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதி நத்தமேடு கிராமம் கிருஷ்ணர் கோயில் வளாகத்தில் பாஜக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தொகுதி தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கி சிறப்பு செய்தார். விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை சிவக்கொழுந்து வரவேற்பு அளித்தார். சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார், மாநில விவசாய அணி தலைவர் பாரதி மோகன், மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, மாவட்ட மகளிர் அணி தலைவி மகேஸ்வரி ஆகியோர் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பொதுச் செயலாளர்கள் துரைராஜ் மற்றும் தனராசு ஆகியோர் வாழ்த்துக்களை வழங்கினார்கள். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பொங்கல் வைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பொங்கல் விழாவில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் புடவை வழங்கப்பட்டது. மகளிர் அணி தொகுதி தலைவி அமுதா மற்றும் ஜெய்னா நன்றி கூறினார்கள். புதுச்சேரியில் வெடிவிபத்தில் தாய் இறந்த சம்பவத்தில் அவரது மகன் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்தவர் பாண்டியன். இவர் தன் மாமியார் சண்முகாபுரத்தை சேர்ந்த ஜெரினா என்பவருடன் ஜனவரி 11 திருவக்கரையில் பூண்டு பட்டாசு பயன்படுத்தி காட்டு பன்றிகளை வேட்டையாடி உள்ளார். பின் மீதமிருந்த பூண்டு பட்டாசுகளை ஸ்கூட்டரில் வைத்து வில்லியனூருக்கு திரும்பிய போது கூடப்பாக்கம் பஸ் நிறுத்தம் அருகே பூண்டு வெடி வெடித்ததில் ஜெரினா உடல் சிதறி உயிரிழந்தார். வில்லியனூர் போலீசார் விசாரித்தனர். அதில் அனுமதியின்றி வெடிமருந்து வைத்திருந்ததாக ஜெரினாவின் மகன் விஜய், தொல்லாமூரை சேர்ந்த வேல்முருகன் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆந்திர மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு பேருந்து மூலம் 4 கிலோ கஞ்சா கடத்தியவரை போலீசார் கைது செய்தனர். ஆந்திராவில் இருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் உருளையன்பேட்டை உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜன் மற்றும் காவல்துறையினர் ரோந்து சென்றனர். புதிய பேருந்து நிலையத்தில் சென்னை பேருந்து நிற்கும் இடத்தில் ஒருவர் சுற்றிக் கொண்டிருந்தார். காவல்துறையினர் வருவதை கண்டதும் அவர் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை சுற்றி வளைத்து மடக்கி விசாரணை செய்தனர். அப்பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தார். இதனை அடுத்து அவர் கொண்டு வந்த பையை சோதனை செய்தபோது 4 கிலோ 100 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அவரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் என்பதும் லாரி ஓட்டுநராக இருந்த இவர் பொங்கல் பண்டிகையொட்டி பேருந்துகளில் சோதனை இருக்காது என்ற நம்பிக்கையில் கஞ்சா கடத்தி வந்ததாக தெரிந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் வினோத பொங்கல் விழாவில் 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்று பொங்கலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நயினார் மண்டபம் கிராமத்தில் அமைந்துள்ள வெள்ளந்தாங்கி ஸ்ரீ முன்னடையான், ஸ்ரீ அம்மன், ஸ்ரீ வீரனார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் அமைந்துள்ள வீரனார் கோவிலில் தமிழர் திருநாள் போகி பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது.
பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதுப்பானையை ஊர்வலமாக எடுத்து வந்து குளக்கரை ஓரம் அடுப்பு மண் அடுப்பு மூட்டி பொங்கல் பானை வைத்து பொங்கல் வைப்பதற்கு பனை ஓலை மூலம் தண்ணீர் எடுத்து கோவில் அருகில் பொங்கல் வைக்கப்பட்ட பின் படையல் இடப்பட்டு ஆண்கள் மட்டுமே உண்பார்கள். இந்த பழக்கம் தங்களது மூதாதையர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும், இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகளும் மற்றும் தலைமுறைகள் தழைத்தோங்கும் என்றும் சொல்கின்றனர். மேலும் இந்த பொங்கல் விழாவின் போது பெண்கள் வீட்டில் இருப்பார்கள். இந்த கோவிலுக்கு பெண்கள் தங்களது மூதாதையர் காலத்திலிருந்து வருவதில்லை என அப்பகுதியை சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். புதுச்சேரிக்கு அடுத்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார் என்று பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக வேண்டுகோளுக்கிணங்க பிரதமர் நரேந்திர மோடி, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் ரூபாய் 750க்கு பொங்கல் தொகுப்பும் சிவப்பு குடும்ப அட்டை எஸ்சி எஸ்டி மக்களுக்கு துணிக்கு பதிலாக ரூபாய் 1000ம் ரூபாய் 3000 ரொக்கமும் என ரூபாய் 4750 கொடுத்துள்ளார்கள். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என கூறினார். போலி மருந்து ஊழல் என்றெல்லாம் எதிர்க்கட்சியினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தவறு செய்தவர்களை பாஜக ஒருபொழுதும் அனுமதிக்காது. போலி மருந்து வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்டோம். உடனே அதுவும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் புதுச்சேரிக்கு வருகிறார். அதனால் இங்கு எண்ணற்ற நலத்திட்டங்கள் நடக்க இருக்கின்றன. இங்கு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் புதுச்சேரி தொடர்ந்து வளமாக இருக்கும் என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.